இன்றைக்கு பாமக துவங்கப்பட்ட நாள் 1989 ஜூலை மாதம் 16ஆம் தேதி. துவக்க விழாவில் பேசிய பத்திரிகையாளர்களில் நானும் ஒருவன். அப்போதே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதுதான் அவர்கள் முழக்கமாக வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு அந்த கோரிக்கை கைவிடப்பட்டு விட்டது. இப்போது மீண்டும் அன்புமணி அவர்கள் துவக்க நாள் செய்தியாக அதை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நேற்றைக்கு அரியலூரிலே பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாமக எங்களுடன் தான் இருக்கிறது, தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறது, அவர்கள் எங்களுடன் இருப்பார்கள் என்று நம்புகிறேன் என்று கூறியிருந்தார். அப்படி என்றால் அவர்கள் இருப்பதற்கான நிபந்தனை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. அதாவது அதிமுக தனிப்பெரும் மெஜாரிட்டி பெற்றாலும் இரண்டு கட்சிகள் இப்போது தங்கள் விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றன. ஒன்று பாரதிய ஜனதா, இன்னொன்று பாமக. இந்த இரண்டு விருப்பங்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி நிறைவேற்றப் போகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. காரணம் என்னவென்றால் இது எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் அடிப்படை கொள்கைகளுக்கு முரணானது. அதுபோக திமுக, அதிமுக இரண்டு கட்சிகளுமே ஆட்சியில் பங்கு என்கிற அந்த விஷயத்தை அவர்கள் கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை. அப்படியான பங்கு தரப்படுவதும் இல்லை. அப்படியான கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டிலே மக்கள் விரும்புவதும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அன்புமணியின் இன்றைய அறிக்கை என்பது பேசுபொருளாகி இருக்கிறது. இன்றைய அறிக்கை மூலமாக அவர் தெள்ளத் தெளிவாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால்தான் அதிமுக அல்லது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் இணைவோம் என்பதை அவர் தெளிவாக இருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் அடுத்த 4 தினங்களிலே அன்புமணி அவர்கள் தலைமையில் விழுப்புரத்திலே ஒரு போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த போராட்டத்திலே 10.5% இடஒதுக்கீடு அதை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து என்று கூறுகிறார்கள். அப்படி என்றால் அந்த போராட்டத்திலும் இதே கோரிக்கையை தான் அன்புமணி வைப்பார். 10.5% இடஒதுக்கீடு அது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற பிரச்சனை. இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். திமுக அரசின் தவறெல்லாம் அதிலே ஒன்றும் இல்லை. ஆனாலும் அந்த கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்துவார்கள். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கப்பட்டதே இடஒதுக்கீடு என்கிற ஒரே கொள்கைதான். 20% வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு, 2% தேசிய அளவிலே இடஒதுக்கீடு. இதில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு என்று வரும்போது 1989 கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் பாமக எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு பேசி ஒரு தனிப்பட்ட இனத்துக்கு மட்டும், ஒரு தனிப்பட்ட ஜாதிக்கு மட்டும் இடஒதுக்கீடு தர முடியாது. இடஒதுக்கீடு என்பது கிளாஸ் பேஸ்ட் ரிசர்வேஷன், அதாவது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், ஜாதி வாரி பிரதிநிதித்துவம் கிடையாது, அது நீதிமன்றத்திலே அது நிற்காது என்று கூறித்தான் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஜாதிகளுக்கு எண்ணிக்கையின் அடிப்படையிலே அந்த எம்பிசி என்கிற கேட்டகரி, அதை மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், மிகவும் பிற்படுத்தப்பட்டோம், அந்த கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் இடஒதுக்கீடு தரப்பட்டது. அதற்கு பிறகு 95 காலகட்டத்திலே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இதே விழுப்புரத்திலே நடைபெற்ற ஒரு கூட்டத்திலே கலைஞர் அவர்கள் தான் அடுத்த முதலமைச்சர் என்று கூறி வெகுவாக பாராட்டி ஒரு மஞ்சள் நிற துண்டு அணிவித்தார். அதற்கு பிறகு தொடர்ந்து கலைஞர் அவர்கள் அந்த மஞ்சள் நிற துண்டு தொடர்ந்து அணிந்து கொண்டிருந்தார் என்பதெல்லாம் வரலாறு தான்.